வந்து எப்பவுமே வந்து ஒரு கவிதையா வந்து சொல்லுவேன். சரி, இதனால வந்து எனக்கு நல்லா பேசலாம்னு தோணுச்சு. அதனால வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த அழகான தருணத்தில் அவையில் அமர்ந்திருக்கும் நம் சேர்த்திருப்பள்ளியின் ஆளுமைகள், மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும், பொறுப்பாசிரியர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதை அர்ப்பணி என்று சொல்வார்கள். அந்த கூற்றிற்கிணங்க தனது கற்பித்தல் பணியை அழகாக அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் மற்றும் நான் பெற்றெடுக்காத என் அனைத்து குழந்தைகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடுவோம் எல்லாருக்கும் தெரியும். உண்மையை சொன்னா மாணவர்களாகிய நீங்கள் இல்லை என்றால் ஆசிரியர்களாகிய நாங்கள் இங்க இல்லை. அதான் உண்மை. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் நீங்க எல்லாருமே வந்து ஆசிரியர்கள் யாருன்னா யாருன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ உங்க பெற்றோர் வந்து உங்களை பெற்றெடுக்கிறாங்க, பெற்றெடுத்து வளர்த்து பாதுகாத்து உங்களை எங்ககிட்ட பள்ளியில வந்து சேர்த்துக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து உங்களை எல்லாரையும் வந்து எங்க பிள்ளைங்களா நினைச்சு உங்களை வந்து அன்பு செலுத்தி அரவணைச்சு பாதுகாத்து அறிவை ஊட்டி அழியாத செல்வமான இந்த கல்வி செல்வத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும். சரியா? உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு புயலிடம் அந்த மண்பாண்டம் களிமண் இருக்கு இல்லையா, களிமண்ணை எடுத்து போய் கொடுத்தனா அவர் என்ன பண்ணுவார்னா அழகான மண்பாண்டங்களை செய்வார். அதே மாதிரி ஒரு தச்சரிடம் வந்து ஒரு மரக்கட்டை எடுத்து போய் கொடுத்தனா அவர் அழகான மர சாமான்களை செய்வார். அதே போல ஒரு பாறாங்கற்களை ஒரு சிற்பியிடம் எடுத்து போய் கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா அழகா சிலையா வடிப்பார். ஆனா அது போலதான் நீங்களும் ஒரு களிமண்ணா ஒரு கருங்கற்களா ஒரு மரக்கட்டையா உங்க பெற்றோர் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தையா வந்து உங்களை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. முதல் ப்ரீகேஜில உங்களை கூட்டு வந்து எங்க கிட்ட உங்களை வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்ப நாங்க எல்லாரும் டீச்சர்ஸ் ஆன நாங்க எல்லாரும் உங்களை எப்படி பாக்குறோம்னா நாங்க பெற்றெடுத்தா எங்க குழந்தைக்கு என்ன வரும், என்ன ஆகணும்னு நாங்க நினைப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நாங்களும் எங்க குழந்தைய உங்களை எல்லாருமே நினைக்கிறோம். நினைச்சு உங்களுக்கு வந்து ஆளால இருந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். கல்வியில இருந்து எப்படி வாழணும், எப்படி வாழ்க்கை நடைமுறை என்ன, எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துதான் உங்களை எங்க பிள்ளைங்க மாரி உங்களை வளர்க்குறோம். ஒரு சமுதாயத்துல ஒரு சிறந்த குடிமகனா வரணும். அப்படிதான் எங்களுடைய பேராசை. அதுதான். வேற டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்க எங்களுக்கு காசு எடுத்து வந்து கொடுக்கணும், நீங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்து வந்து கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது நாங்க யாராவது எதிர்பார்க்கணும் நினைக்கிறீங்களா? மாணவர்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், அவங்க எங்களை விட வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? உங்க சுற்றுப்புற சூழ்நிலை கூட நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு வச்சுக்கோயேன், அதை பார்த்து பொறாமப்படுவான். இவன் படிச்சுட்டான், இவன் வேலைக்கு போயிட்டான், ஒரு வேற இடத்துக்கு முன்னேறிட்டான்ட்டு அவரும் வந்து பொறாமப்படுவான். ஆனா நான் படிச்ச பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளை விட டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸாவே இருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள தாண்டி ஐஏஎஸ் ஆகிறாங்க, ஐபிஎஸ் ஆகிறாங்க, ஒரு நாட்டை ஆளுற பிரதமர் லெவலுக்குள்ள போட்டாங்க. புரியுதா? அப்படி நீங்க வாழ்க்கையில முன்னேறணுன்றதுதான் எங்களுக்கு எல்லாருடைய ஆசையும். அதே போல மாணவர்களாகிய நீங்கள் வந்து இந்த கல்வியோடைய முக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இதுக்கு முன்னாடியே பேசியிருப்போம்னா அடுத்த இந்த நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து கல்வியை பற்றி சொல்லிங்கன்னா படிக்காமல் இருப்பவர்கள் பிறக்காமலே இருக்கான்னு சொல்றாரு. நல்லா பேட்ட சொன்னாங்கல்ல, படிக்காமல் இருப்பவர்கள் பிறக்காமல். எவன் ஒருவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்கவில்லையோ அவன் இந்த மாநில பிறப்பையை எடுக்கவே வேணாம்னு சொல்றாரு. புரியுதா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்றார் மகாத்மா காந்தியடிகள். காந்தியடிகள் அதான் சொல்றாரு, நம்ம பெத்த பிள்ளைய நம்ம விட்டாலும் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு காந்தியடிகள் சொல்றாரு. சரிங்களா? அதே மாதிரி ஆலன்களும் என்ன சொல்றாருன்னா கல்வி என்பது இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நடப்பதுன்னு சொல்றாரு. சரியா? இதுக்கு முன்னாடி தமிழ் அறிஞர்களும் மேடம் சொல்றாரு, மன்னரும் மாசரை கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, ஆனால் கற்றோனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்றான். மன்னனா இருந்தாலும் அவருக்கு என்ன சிறப்புன்னு சொல்றான், அவன் நாட்டுல கூட அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்றான். ஆனா ஒருத்தவன் நல்லா படிச்சுட்டு கல்வி கற்றிருக்கான் பாரு,
அவன் இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு சிறப்புன்னு சொல்றாங்க. புரியுதா? இதுதான் வந்து சாக்ரடிஸ் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவரு நஞ்சு கொடுத்து அவர் வந்து அவருக்கு விஷம் கொடுக்குறாங்க. விஷம் கலக்கும் நேரத்தில் கூட கிரேக்க கவிதைகளை வந்து கேட்டுக்கொண்டும் படித்துக்கொண்டும் இருந்தாரு சாக்ரடிஸ். ஓகேவா? தூக்கு கயிற்றுக்கை மாவீரன் பகத்சிங் என்ன பண்ணாங்கன்னா, தூக்கு போடுறதுக்காக அவரை கூப்பிட்டு வராங்க. அப்பெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, இருங்க நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா என்ன தூக்கில போடுங்க சொல்றாரு. தன்னுடைய தூக்கு கயிறை முத்தமிடும் வரை என்னது படித்துக்கொண்டே இருந்தார் பகத்சிங். ஓகேவா? சாரி உமர் முக்தார். கண்டி சாரி, நான் ப்ரிப்பேர் பண்ணதான் மேடம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. அதேதான் இப்ப என்னன்னா கடைசியா ஒண்ணுதான் டீச்சர்ஸுக்கு என்னன்னா, நான் ஆசிரியர்கிட்ட இந்த ஒரு ஆசிரியர் தினத்துல கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாணவர்களுக்கு படிப்பை சொல்லி தரதை விட படிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லி கொடுக்கணும்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னன்னா, படிப்பு வந்து யார் வேணா சொல்லி கொடுத்தலாம், புத்தகம் போதுமா படிச்சுட்டு அவன் போயிடுவான். ஆனா அவனுக்கு படிக்க வேண்டிய காரணத்தை சொல்லி கொடுக்கணும். இன்னும் நான் பர்சனலா நான் சொல்றது யாரும் தவறா எடுத்துக்கணும். ஏன்னா படிக்க வேண்டிய காரணத்தை எவன் ஒருவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான்னா, அவன் அவனுடைய வாழ்க்கைக்காக வந்துடுவான். அவன் எந்த ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்து வரான், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் வந்து அவனுடைய பெற்றோர்கள் படிச்சிருக்காங்களா படிக்கலையா அப்படின்ற அந்த காரணத்தை அவனுக்கு தெரிய வச்சுட்டானா அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவானா, அவன் அவனுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில அழைத்து போறதுக்கு அனைத்து வேலைக்கும் செய்வான். சரியா? டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நான் பேசுவேன். இந்த அழகான தருணத்தை மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்த பள்ளியின் தலைமை அவர்களுக்கும் ஐயா பொறுப்பவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி.